Hello friends, welcome to our channel Ari Today. இன்னைக்கு beginnerக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல வரக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்க ஆரி பழகும்போதே பண்ண முடியும். முக்கியமா உங்களுக்கு ஒரு பீட் போட தெரியும், செயின் ஸ்டிச் தெரியும் அப்படினாலே இந்த டிசைன்ஸ் ஈஸியா எடுத்து பண்ணிரலாம். முக்கியமா நீங்க ஸ்டிச்சஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வருமோ, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருமோ அது எல்லாமே இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கவனிங்க. ஒரு பிகினர் ஃபினிஷிங் கொடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதும் டீடைல்டா சொல்றேன். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்மளோட ஆரி டுடே சேனல் முழுக்க பிகினருக்கான பெஸ்ட் சேனல். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து டிரா பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சா நான் ஜரி த்ரெட்டால கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக ஜரி த்ரெட்ல கொடுக்குறோம் அப்படின்னா கம்பல்சரி நீங்க என்ன பிளவுஸ் டிசைன் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 to 3 லேயர் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். நான் ஒரே ஒரு லேயர் மட்டும் கொடுத்திருக்கேன். நீங்க 2 இருந்து 3 லேயர் வந்து கண்டிப்பா செயின் வந்து கொடுக்கணும். கொடுத்தாதான் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட பீட்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. அடுத்து நான் கொடுக்க போற பீட் பாத்தீங்க அப்படின்னா சுகர் பீட் கொடுக்கல, 3mm ரவுண்ட் பீட் வந்து கொடுக்கறேன். இதை வந்து நம்ம மோத்தி பீட் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக நான் அந்த ரவுண்ட் பீட் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து இப்பதான் ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கோம் இல்லையா. சுகர் பீட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து டைம் ரொம்ப எடுக்கும். நீங்க ஸ்டார்டிங் லெவல்ல ரொம்ப டைம் எடுத்து நம்ம ஒரு 1 வீக் 10 டேஸ் ஒரு பிளவுஸ் வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கே போர் அடிச்சு போயிடும். இந்த மாதிரி மோத்தி பீட் நம்ம போடும்போது நம்மளோட டைம் நிறைய சேவ் ஆகும், சீக்கிரமே நம்மளால முடிக்க முடியும், போர் கண்டிப்பா அடிக்காது. அதனால நீங்க வந்து இந்த மோத்தி பீட் சூஸ் பண்ணுங்க. முக்கியமா இந்த பீட் போடும்போது சிங்கிள் பீடா தான் போடணும், டபுள் பீட் ட்ரிபிள் பீட் போடக்கூடாது. இந்த பீட் ஸ்டிச் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா நார்மல் மிஷின் த்ரெட் மட்டும் தான் பயன்படுத்தணும். அப்பதான் நமக்கு நெருக்கம் கிடைக்கும். நான் அயன் நீடில்ல பீட்ஸ் நீடில் வந்து யூஸ் பண்றேன். அடுத்து நம்மளோட டிசைனை இன்னும் கிராண்ட் பண்றதுக்காக நான் வந்து கிராஸ் லோட் வந்து கொடுக்க போறேன். அதுவும் எம்போஸ்ட் த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி பண்ண போறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி பைப்பிங்க கரெக்டா நம்மளோட நெக் ஷேப்க்கு தகுந்த மாதிரி பிக்ஸ் பண்ணி எவ்வளவு தேவையோ மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. எண்ட் பாயிண்ட்ல அதாவது பைப்பிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பிசுறு எதுவும் இல்லாம நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு பைப்பிங் வந்து ஸ்டார்டிங் லெவல்ல கவர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம போட்டிருக்க மோத்தி பீட் லைனுக்கும் பைப்பிங்க்கும் ஒரு சின்ன கேப் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நம்மளால லோட் பண்ணும்போது கிராஸ் கொடுத்து அதுல ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப நெருக்கமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீடில் வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல கேப் வந்து ஈவனா வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி கிராஸ் பண்றேன்னு பாருங்க. ஒரு 1/2 inch லென்த்துக்கு கீழே லெஃப்ட் சைட்ல பேக் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு நல்ல கிராஸா த்ரெட் எடுத்துட்டு ஒரு லாங் ஸ்டிச் லாக் வந்து சைட்ல பண்றேன். நல்லா கவனிங்க. மேல இருக்க பைப்பிங் த்ரெட்டை நம்ம ஃபுல்லா கவர் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா கிராஸ் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். பாருங்க சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து பண்ணும்போது பிசுறு இல்லாம போட பாருங்க. சில்க் த்ரெட் வந்து எனக்கு ரொம்ப கட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க தாராளமா ஜரி த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். ஜரியிலேயே நிறைய கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. உங்களோட கலருக்கு தகுந்த மாதிரி நீங்க த்ரெட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல மேல இருக்க பைப்பிங் த்ரெட்டை மட்டும் கவர் பண்றது கொஞ்சம் சிரமமா தெரியலாம். போட போட ரொம்ப ஈஸி. முதல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு 5 cm லென்த்ல பைப்பிங் பிக்ஸ் பண்ணி அதுல பிராக்டிஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ணக்கூடிய பிளவுஸ்ல வந்து ட்ரை பண்ணுங்க. அப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நீங்க ஆரி எம்ப்ராய்டரி வீட்ல இருந்தே கத்துக்கணும், பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப குறைஞ்ச தொகையில அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்மளோட கோர்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா வெறும் 999 ரூபாய்க்கு மட்டுமே பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு மார்க்கிங், ட்ரேசிங், ரேட் பிக்ஸ் பண்றது எல்லாமே கவர் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 3 month டியூரேஷன் கொடுத்துருக்கோம். அதனால உங்களோட ஃப்ரீ டைம்ல கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா 1 hour 1.5 monthலயே கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நிறைய பேர் இப்போ ஹாலிடேஸ்ல இருப்பீங்க. இந்த ஹாலிடேயை நீங்க வந்து கரெக்டா பயன்படுத்த விரும்புறீங்க அப்படின்னா தாராளமா இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கிறது மூலமா உங்களோட பிளவுஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஒரு ஹாய் மட்டும் பண்ணி டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவையோ அந்த கிட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வீட்ல இருந்து எங்கேயுமே போகாம சூப்பரா லேர்ன் பண்ண முடியும். முக்கியமா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரோட ஒர்க் அவுட்ஸ் பார்த்து கிளாஸஸ் கொடுத்து கிளாஸஸ் வந்து ரன் பண்றோம். கண்டிப்பா வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த கோர்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கூட இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி சீக்கிரமே ஜாயின் பண்ண சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோ வாட்ச் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல கிராஸ் கொடுத்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் மெத்தட்ல நான் வந்து பைப்பிங்க ஃபுல்லுமே கவர் பண்ணி ஸ்டிச் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சிங்கிள் கலர் மட்டுமே யூஸ் பண்ணி தான் இந்த லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்க டபுள் கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 1 inch 2 inch கேப் மார்க் பண்ணிட்டு ஒவ்வொரு கலர் வைஸ் நீங்க மாத்தி ஸ்டிச் வந்து பண்ண முடியும். டீடைல்டான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க.
நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மள அறியாம ஒரு சில இடங்கள்ல பைப்பிங் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். நீடிலோட ஹுக் பார்ட்டை அதாவது ஆப்போசிட் சைட்ல டர்ன் பண்ணி நம்ம வந்து லைட்டா அந்த த்ரெட்டை வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அந்த பைப்பிங் வந்து கவர் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி மேல உள்ள பைப்பிங் ஃபுல்லும் கவர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணமோ சேம் மெத்தட்ல தான் நம்ம எண்ட் பண்ணும்போதும் பண்ணணும். முக்கியமா நீங்க எந்த நெக் ஷேப் ட்ரை பண்ணாலும் அந்த நெக்கோட ஷேப் வந்து கரெக்டா கொடுங்க. அப்பதான் நம்ம பண்ற ஸ்டிச் வந்து அந்த ஷேப்ல லுக் நீட்டா தெரியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நெக் ஷேப் எல்லாமே ட்ரா பண்ணுங்க, பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். அவ்வளவுதான், நான் வந்து எண்ட் பண்ணிட்டேன். அடுத்தும் நம்ம இதே மாதிரி ஒரு லைன் வந்து மோத்தி பீட் தான் நம்ம கொடுக்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் மோத்தி பீட் கொடுக்கும்போது என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி ஒவ்வொரு பீடா இன்செர்ட் பண்ணி ஸ்டிச் வந்து பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம சுகர் பீட்னாலும் கொடுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் பீட் போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட நீட்க்கு எது தேவையோ நீங்க அதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங் லெவல்ல ஒரு டிசைன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான டிசைனா சூஸ் பண்ணுங்க. முதல்லயே ரொம்ப பெரிய டிசைனா எடுத்தீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ண முடியாத பட்சத்துல கொஞ்சம் நமக்கே ஒரு ஃபீல் ஆயிரும். முதல்ல எடுக்கிற பிளவுஸ் வந்து ஒரு 5-6 பிளவுஸ் கொஞ்சம் சிம்பிள் டிசைனாவே சூஸ் பண்ணுங்க. அடுத்து நான் ஒரு லைன் மீட்டர் செயின் கொடுக்க போறேன். மீட்டர் செயின் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா நார்மல் மிஷின் த்ரெட் மட்டுமே பயன்படுத்துங்க. இப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து த்ரெட் எடுத்துட்டு ரைட் சைட்ல அதாவது உள் நோக்கி ஒரு ஸ்டிச் கொடுங்க. இப்போ மேலே நம்ம கட் பண்ண இடத்துல ஒரு சின்ன கம்பி இருக்கும். கரெக்டாக அந்த கம்பியில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் நம்ம வந்து லெஃப்ட் சைடே நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பட்டன் ஹோல் மெத்தடில் அதாவது சிங்கிள் பட்டன் ஹோல் மெத்தடில் வந்து நான் இந்த மீட்டர் செயினை வந்து ஸ்டிச் வந்து பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மோத்தி பீடுக்கும் மீட்டர் செயினுக்கும் எந்த ஒரு கேப்புமே ஃபார்ம் ஆகாது. ரொம்ப ஈஸியாக ஒரு பிகினர் கூட பண்ண முடியும். பாருங்க, பட்டன் ஹோல் மெத்தட் ஆல்ரெடி நீங்க லேர்ன் பண்ணது தான். வெளியே ஒரு ஸ்டிச் போட்டு உள்நோக்கி ஒரு ஸ்டிச் கொடுத்து அந்த த்ரெட்டை அப்படியே எடுத்து ஒரு 2 மீட்டர் செயினுக்கு இடையில வந்து நான் ஸ்டிச் வந்து பண்றேன். முக்கியமா இதுக்கு நார்மல் மிஷின் த்ரெட் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஜரி த்ரெட்லாம் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா ரொம்ப டைட்டா இருக்கும், உங்களால ஸ்டிச் வந்து போட முடியாது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எந்த கேப்புமே ஃபார்ம் ஆகாது. நீங்க வீடியோல பாத்தீங்க அப்படின்னா கிளியரா தெரியும். இதே மாதிரி தான் உங்களோட ஃபினிஷிங்கும் இருக்கணும். இப்போ நமக்கு தேவையான அளவு மீட்டர் செயினை வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து என் நாட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வெளியே வந்துட்டு அகெயின் ஒரு லைன் வந்து மோத்தி பீட் தான் கொடுக்க போறேன். இந்த மாதிரி மீட்டர் செயின், லோட் ஸ்டிச் இது எல்லாமே பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு லைன் சுகர் பீடோ மோத்தி பீடோ கொடுத்துட்டு அடுத்தடுத்த ஸ்டிச் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா லுக் வந்து நல்லா இருக்கும். இதை இன்னுமே கிராண்ட் பண்ணா நம்ம அவுட்டர் லைன்ல சின்ன சின்ன புட்டா ஒர்க் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினிங் லெவல்ல நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் டிசைன்ஸ் வந்து நீட்டா எடுத்து பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன டிப் எல்லாமே முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க. இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல எழுதுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். மறக்காம நான் சொன்ன ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டைரக்ட் கிளாஸ்னாலும் சரி, ஆன்லைன் கிளாஸ்னாலும் சரி, எங்கேயுமே 999 ரூபாய்க்கு 3 மந்த் டியூரேஷன்ல கோர்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.